எனக்கு வெளியே வந்தோடனே கேட்டாங்க, நண்பர்கள் கேட்டாங்க, எப்படி மாப்பிள்ள கோப்படாம இருந்த? உன்னைய வெறுப்பேற்றும் போது நீ கோபம் எனக்கே அடிக்கணும் போல வந்துச்சடா. உனக்கு அடிக்கணும் வரலையா? வந்துச்சு. அங்கனக்குள்ளே மண்டையே நங்கு நங்கு கொட்டன்னு வந்துச்சு. ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்களா? பிக் பாஸ்ங்கிற ஒரு 100 நாள் நிகழ்ச்சியில நான் கோபத்தை கட்டுப்படுத்தி மென்னு முழுங்கி புன்னகையை பதிலளிச்சு இருந்தது. வெறும் 100 நாள் இருந்ததுனால எனக்கு இவ்வளவு மக்களின் அன்பு கிடைக்கும்னா வாழ்நாள் முழுவதும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினார். வாழ்நாள் முழுவதும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினார். என்னெல்லாம் கிடைக்கும்? எல்லாமும் கிடைக்கும் தமிழ் சொல்லு. எல்லாமும் கிடைக்கும் தமிழ் சொல்லு. ரொம்ப ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு சிக்கல் ஆகி போச்சு. அங்க இருந்து அடுப்படையில் என்ன வீட்டம்மா கோமா தோசை கண்டிட வராங்க. காலையில உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? நீங்க திருப்பி காலையில சொன்னது இப்ப எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காம, காலையில என்ன சொன்னாங்கம்மா இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்க்கையை புரண்டு போயிருங்க. அதெல்லாம் புரியாது. கல்யாணம் ஆகணும்ங்களா? இல்ல வாட்ஸ்அப்ல கூட நீங்க சொல்லலாம் கல்யாணம் ஆகணும் பிரச்சனை. இதெல்லாம் லைஃப் ட்ரிக்ஸ். இதை வந்து கணவன் மனைவிட்டு தான் சொல்லணும் கிடையாது. உங்க நண்பர்கள்ட்ட, சகோதரர்கள்ட்ட, தோழர்கள்ட்ட, அலுவலகத்துல பார்த்து சொல்லணும். ஆள் தெரியாம சொல்லி அடி வைக்க கூடாது. எனக்கு அடி வைக்க கூடாது. இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி பாருங்களேன், எல்லாமே சரியா இருக்கும் தமிழ் சொல்லணும். பாவேந்தர் என்ன சொல்றாரு? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழேங்கிறார். தமிழ் எதை வளர்க்குதா? தமிழ் எதை வளர்க்குதா? உயிரை உணர்வை வளர்ப்பது. உயிரை எப்படிங்க வளர்க்கிறது? இந்த செடியா தண்ணியை ஊற்றி வளர்க்கறதுக்கு உடம்ப வளர்த்துடலாம். அதுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வேற தேவைப்படுது. வளர்த்துட்டு அப்புறம் குறைக்கிறதுக்கு வயிறு வளர்ந்துருது. உயிர் எப்படி வளர்க்கிறது? உயிரை தமிழால் வளர்த்தால் உங்கள் உயிர் வளர்ந்து இந்த சமூகத்துல யாரோ ஒருத்தரை பார்த்து he is a good soul னு சொல்றோமா? யாரோ ஒருவர் நல்லவர் நமக்கு தெரியும். அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன்டா. அதுதான் உயிரை வளர்ப்பு. இந்த தமிழ் சொல்லிக் கொடுக்கிற அறத்தை நீங்க படிக்கும் போது அது உங்க உயிரை வளர்க்கும். அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். பெஞ்சமின் லீவார் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞர் என்ன சொல்றாரு? உங்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, எது எண்ணம்? நீங்க நல்லது செய்யணும், முதல்ல என்ன செய்யணும்? நல்லது நினைக்கணும். எப்படி நல்லது செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைச்சா என்ன நடக்கும்? உண்மையிலே நல்லதே நடக்குங்க. உண்மை. இந்த எண்ணம் போல் வாழ்க்கை சினிமால டைலாக்லாம் வருதுல, அதெல்லாம் பொய்யே கிடையாது. இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் சொல்ற. கோயிலுக்கு எதுக்கு போறோம்? கோயிலுக்கு எதுக்கு போறோம் யாருக்கா தெரியுமா? வெத்தலை மாலை கட்டி போடுறதுக்கு, அளவு ஊத்துறதுக்கு, தீ நடக்கிறதுக்கு, பால் குடம், அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அங்கிட்டு வச்சிருங்க. கோயிலுக்கு போய் யாருமே அவர் கெட்டு போயிடணும், இவர் வீணா போயிடணும், என் கூட இருக்கிற வளரவே கூடாதுன்னு வேண்டி இருக்குமா? ரொம்ப ஒரு சில ஆள் இருப்பாங்க, அவங்கள விட்டுருக்க, அவங்க வேண்டாம். அதுக்கு வேற இடம் போவாங்க. கோயிலுக்கு போற யாருமே பிறரை பற்றிய குறைகளை கூறுவதில்லை. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்க வீட்டுக்காரர் நல்லா வந்துடணும், அவருக்கு தொழில இருக்கிற சிக்கல்கள் தீரணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் ஆயிடணும், எங்க அம்மா அப்பாவுக்கு, என் மாமியாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு அறிவு கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும்னு நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கிறதுக்கு தான் கோவில்ங்கிற ஒரு அமைப்பையே யார் உருவாக்கணும்? தமிழர்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க. அது பின்னாடி வேற மாதிரியான ஆயிடுச்சு வைங்களேன். இந்த நல்ல எண்ணங்களை எது கொடுக்கும்னா மொழி கொடுக்குமா? எது கொடுக்கும்? மொழி கொடுக்குமா? அகரம் சொல்லிக் கொடுத்த போதே அறத்தையும் சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி. அகரம் சொல்லிக் கொடுத்த போதே அறத்தையும் சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ். இந்த மனிதர்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தமிழுடைய அடிப்படையை சொல்லி முடிச்சிடறேன். இந்த மனித இனம் இருக்குல்ல, இது எப்படி மனித இனமா பண்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளா குரங்குல இருந்து வந்தோங்கிறாங்கல்ல, அது 99% ஒத்துக்கிறோம். ஆமா, இப்ப சில நேரங்கள் அதுக்கான சில செய்கைகள்லாம் நம்மளால உணர முடியுது வைங்களேன். இப்ப இந்த விலங்கு அந்த நிலையில இருந்து மனிதன்கிற நிலைக்கு மாறுறதுக்கு மனுஷன் என்ன செய்யறான்?
பண்பட வேண்டியது. ஏன் உலக மொழிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க. தமிழர்களுடைய அடையாளம் என்ன? பண்பாடு. தமிழர்கள் என்ன? பண்பாடு. பண்பாடுனா என்னங்க? இந்த இடத்த தெரியாம கொண்டாட தெரிஞ்சிருக்குமே. பண்படுவதுதான் பண்பாடு. ஒரு மனித ஒரு நிலம் இருக்கு, விளை நிலம் இருக்கு, அந்த விவசாயம் நம்ம மாத்தினா உடனே விளைஞ்சிருமா? ஒரு 2-3 தலைமுறை அதை பண்படுத்தணும். அந்த நிலத்தை உழுகணும், உரம் போடணும், பழக்கணும், அதுல மாட்டை கொண்டாந்து விடணும், ஆட்டை கொண்டாந்து விடணும், இப்படி பண்படுத்த வேண்டியது இருக்குல்ல. ஒரு 2-3 தலைமுறைகள் ஒரு நிலத்தை பண்படுத்தினால் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும்னா, மனித இனத்தையும் பண்பாடு என்கிற பெயரால் பண்படுத்தினால் தான் நல்ல விளைச்சல் வரும். அந்த நல்ல விளைச்சலை கொடுக்குற மனிதர்கள் தான் நல்ல மனிதர்கள் அந்த சமூகத்துக்கு வருவாங்க. இந்த மிருக நிலையிலிருந்து எப்படி மனுஷனா மாறணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேங்க. மிருகத்துக்கு ரெண்டு பண்புகள் இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. மனுஷனா மாறும்போது அது மாறிச்சு. என்ன பண்பு தெரியுமா? ஒண்ணு கோபம், இன்னொன்னு காமம்ங்க. எது? பசி அப்படியே தான் இருக்கு. மிருகமா இருக்கும்போது இந்த பசி தான் இப்ப இருக்கு. மணியானா பசிச்சிருக்கு, எதையா சாப்பிட கேட்குது. அப்ப எதோ மாறி இருக்கு? காமம் காதலாக மாறி இருக்கிறது. எப்படி? காமம் காதலாக மாறி இருக்கிறது. அதுதான் தமிழ் சொல்லி கொடுக்கிற இல்வாழ்க்கை. காமத்துக்கு அடையாளம் தெரியாது. என்ன பண்றோம், என்ன செய்யறோம் அடையாளம் தெரியாது. காதலுக்கு அடையாளம் தெரியும். என்னவள் இவள் தான், இவன் மேலதான் அன்பு செலுத்தணுங்கிற அடையாளமும் பண்பாடும் பண்பும் காமத்திலிருந்து மனிதர்களை காதலா பண்படுச்சு. கோபத்துல இருந்து கோபம்ங்கிற பண்பு வீரம்ங்கிற பண்பா மாறிச்சு. எப்படி? கோபத்துல இருந்து என்ன மாறி இருக்கு? வீரம்ங்கிற பண்பா மாறி இருக்கு. அர்த்தமில்லாத விஷயத்துக்கு நீங்க குரல் உயர்த்துறீங்கன்னா அது கோபம். அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு நீங்க குரல் எழுப்புறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வீரம். இதுதான் பாரதி ரௌத்ரம் படத்துல நம்ம சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு எங்கேயோ விபத்து நடக்குதுங்க. எங்கேயோ விபத்து நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சோடா கொண்டாங்க, சோடா கொண்டாங்க. கொண்டாந்து அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. என்னங்க? இல்லங்க, யாரும் ஆக்சிடென்ட் பார்த்தா எனக்கு போட கூட வந்துடும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னா அங்க யாரோ ஒருத்தர் காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிற அந்த ஒரு அடிப்படை அன்பு இருக்குல்ல, இந்த அடிப்படை அன்பையும் பண்பையும் சொல்லிக் கொடுத்த தமிழ் தான் நம்ம எல்லாரையும் படிங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும். அது ரெண்டே தான் வேணுமா வாழ்க்கை? என்னது? அன்பும் அறனும். அன்புனா என்னங்க? அதான் அந்த அழுக்காரு அவாவிரு என்ன சொன்னாங்க. பாக்குற போது பொறாமப்படாம கோவப்படாம என்ன உள்ள இருக்கோ முடிஞ்சா எதையாவது கொடுப்போம், இல்லையா எவ்வளவு கொடுக்கறது தடுக்காமையாவது இருப்போம். இதுதான் அன்பு. அறம்னா என்னங்க? யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்குது. நம்ம இயல்பிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிற பண்பை வளர்த்து கொண்டால் சிறப்பா வந்துடலாம். இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறா? தொல்காப்பியமும் திருக்குறளும் தமிழின் இலக்கியங்களும் மதிக்குமார் தாயுமானவன் போன்ற இக்கால இலக்கியவாதிகளும் தொடர்ந்து இந்த தமிழ் மொழியின் சிறப்பை சொல்லி கொடுத்தே போறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி இதை கடத்த போறோம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தமிழை கடத்தணுங்கிற ஆர்வம் இருக்கு? ஒரு ஸ்ட்ரிக்டான ஐடியாவோட நான் ரெடி ஆயிட்டேன். பைக்ல லைசன்ஸ் பறிச்சுக்கிறதுக்கு எத்தனை? 12 பாயிண்டா? எத்தனை பாயிண்ட்? 12 பாயிண்ட் தானே. ஒரு வருஷத்துக்கு 12 பாயிண்ட், 24 பாயிண்ட் ஆகி போச்சா? நீங்க ஒரு வருஷம் ஒழுங்கா ஓட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2ஆவது வருஷம் சேர்த்து 24 பாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா? 24 பாயிண்டா? இந்த 24 பாயிண்டையும் சரியா வச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பாயிண்ட் கூடும். வீட்டுல ஒரு 12 பாயிண்ட் போட்டுருங்க. வீட்டுல ஒரு குட்டி போர்டை வாங்கி போட்டு என்ன பண்ணிருங்க? 12 பாயிண்ட் போட்டுருங்க. அம்மாவுக்கு 12 பாயிண்ட், அப்பாவுக்கு 12 பாயிண்ட், பிள்ளைக்கு 12 பாயிண்ட். தமிழ்ல தான் பேசணும். எப்படி? தமிழ்ல தான் பேசணும். யாராவது தமிழ் இல்லாம வேட்டு மொழிகள் அதிகம் பயன்படுத்தினா அவங்களுக்கு பாயிண்ட குறைங்க. யாரு கம்மியான பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க இந்த மாச இறுதியில மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பெரிய பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஃபைனை போடுங்க. லீக் வேர்ட் நீ ஃபாலோ பண்ண அதே பார்க்கலாம், நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு திருக்குறளை படிச்சு ஒப்பிச்சா ஒரு பாயிண்ட் கொடுங்க. அம்மா ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தை வாங்கி ஒரு நல்ல கவிதை குடும்பத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்தா ஒரு பாயிண்ட் கொடுங்க. அப்பா ஏதோ ஒரு நவீன இலக்கியத்துல ஒரு கட்டுரையை படிச்சு அரை மாதிரியான புத்தகத்துல இருந்து ஒரு கதையை கொண்டாந்து அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் கூடி உட்கார்ந்து சாப்பிட்டு சொன்னா அவருக்கு ஒரு பாயிண்ட கொடுங்க. யார் அதிக பாயிண்ட் கொடுக்குறாரோ அவர் அந்த மாச இறுதியில எங்க வெளியே போகணுங்கிறது தீர்மானிக்கிட்டு அவர் கூட எல்லாரும் போங்க. வீட்டுல சில சிக்கல் இருக்குல்ல, இந்த டிசிஷனை யார் எடுக்கிறது? இந்த முடிவை யார் எடுக்கிறது? வீட்டுக்கு கார் வாங்க போறாங்க, என்ன கார் வாங்குறது? அப்பாவா அம்மாவா பிள்ளையா? யார் எடுக்கிறது? யாருக்கு பாயிண்ட் நிறைய இருக்கோ அவனை எடுக்க வைக்காது.